இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் இலங்கையினுடைய பங்குச்சந்தை தொடர்பாக பார்க்க போகிறோம். பங்குச்சந்தை தொடர்பாக நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் பணத்தினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நன்கறிந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்றைய உலகில் ஒரு தனிநபர் தொடக்கம் சர்வதேச வல்லரசு நாடுகள் வரை பணமும் வளமும் பொருளாதாரமும் இன்றியமையாத ஒரு கூறாக இருக்குது. உலகளாவிய ரீதியில் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு யுத்தங்களும் வளத்தையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அடிப்படையாக கொண்ட யுத்தங்களாக வந்து காணப்படுது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தான் பணத்தை தேடவும் தேடிய பணத்தை சேமிக்கவும் பணத்தை பெருக்கவும் தலைப்பட்டவனாக காணப்படுகின்றார். நாங்கள் பல்வேறு கடினமான சந்தர்ப்பங்கள் ஊடாக உழைக்கின்ற இந்த பணத்தை சரியாக சேமிக்கவும் சரியாக அந்த பணத்தை பெருக்கிக் கொள்ளவும் அறிந்த நபர்களாக காணப்பட வேண்டும். உண்மையிலே நாங்கள் அது போன்ற விடயங்களை நிதி முகாமைத்துவத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளலாம். அல்ல முதலாவது வழியாக நாங்கள் பார்க்கலாம், அவர் பணத்தை பணமாக வைத்திருக்கலாம். இரண்டாவதாக வங்கியில் வந்து சேமிப்பு வைப்பிலோ அல்லது நிலையான வைப்பிலோ வைப்பிலிட முடியும். மூன்றாவதாக அந்த பணத்தை கொண்டு தங்கத்தையோ வெள்ளியையோ கொள்வனவு செய்ய முடியும். நான்காவதாக அந்த பணத்தை கொண்டு காணி கட்டடங்களை கொள்வனவு செய்ய முடியும். ஐந்தாவது உபாயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம்தான் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது. இவ்வாறாக பல வழிகளிலே நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற இந்த பணத்தை மீள பெருகக்கூடிய வகையிலே முதலீடு செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. இலங்கையினுடைய பங்கு சந்தையை நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய அதி உயர் செல்வந்தர்கள் அனைவரும் முதலீடு செய்கின்ற ஒரு இடமாக இலங்கை பங்கு சந்தை காணப்படுகின்றது. அன்றாட வாழ்விலே நாங்கள் நன்கறிகின்ற இலங்கையினுடைய மிகப்பெரிய கம்பெனிகள், அது காகில்ஸ் ஃபுட் சிட்டியாக இருக்கலாம், தொலைத்தொடர்பு சேவை வழங்குகின்ற டயலாக் நிறுவனமாக இருக்கலாம், வங்கிகள் என பார்க்கின்ற போது HNB வங்கியாக இருக்கலாம், கமர்ஷியல் வங்கியாக இருக்கலாம், செலான் வங்கியாக இருக்கலாம். இவ்வாறு இலங்கையினுடைய மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனிகளாக பங்கு சந்தையிலே தங்களுடைய பங்குகளை விற்பனை செய்கின்ற கம்பெனிகளாக காணப்படுகின்றது.